சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டுருவேன், பதில் எக்ஸல போட்டுருவேன். அது வந்து சோசியல் மீடியால தான் இருக்குன்னா அப்படியே சட்டமன்றம் நடத்துறோம், எக்ஸல நடத்திட்டு போயிடலாமே நம்ம. இது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இல்ல. உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே ஒரு சட்டமன்றத்திலே உடனே எந்திரிச்சு போடணும்னு. என்னடா உதயநிதி ஸ்கோர் பண்ணிட்டாரு, நம்ம தலைவர் ஒண்ணுமே பண்ணல. இல்ல உதயநிதி ஸ்டாலின் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்னன்னா நீங்க சொல்ற வாங்கிக்கிட்டீங்க சார். இல்ல சார், நீங்க சொல்ற சோசியல் மீடியா ஏராளம் இருக்கும்போது வாங்கிருக்கீங்க நீங்க. இப்போ நீங்க திருட்டுத்தனமா வந்து நீங்க ஆட்சி அமைச்சீங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரு சபாநாயகர் அதை மட்டும் நீக்கிக்கிறேன் அப்படின்றாரு. திமுக காரங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தாவேக காரங்க பிஹேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கண்ணன் சார் சொன்ன முக்கியமான பாயிண்ட், சிவி சண்முகம் தரப்பை போய் பார்த்தது ஒரு பெரிய விமர்சனமா வைக்கப்படுது. நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவரை போய் பார்க்க, அவங்க எல்லாருமே ஏற்கனவே ஊழல் பேக்கேஜ்ல இருக்கவங்க, நிறைய வழக்குகள் எதிர்கொண்டு இருக்கவங்க, அவங்கள போய் பார்க்கறது இபிஎஸ் பார்க்காம இருக்கிறது மூலமா சில மெசேஜை கன்வே பண்றாருங்கிறது ஒண்ணு. அவங்கள போய் அப்படி பார்த்துருக்கணுமா? அவ்வளவு அவசரப்பட்டு போய் அந்த முடிவு எடுத்துருக்கணுமா? இல்லை, அவர் ஒரு அந்த நேரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுத்து தான் சொல்லலாம். அவர் பார்க்காம கூட இருந்தாலும் அந்த ஆதரவு வந்திருக்கும். அதனால் இது பண்ணால் அதே மாதிரி இப்போ சாரும் சொன்னார், இந்த மாதிரி அமைச்சரவையை மெதுவாக பண்ணிக்கலாமே அப்படின்னு. மெதுவாக பண்ணிக்கிற வேறு வழி இல்லை, மெதுவாக தான் பண்ணி ஆகணும். ஏன்னா காங்கிரஸ் என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியலை, அதிமுக என்ன கேட்க போகுதுன்னு தெரியல, போர்ட்ஃபோலியோவில் சண்டை வரலாம், ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது 6 மாதத்துக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு வைங்க, இருந்தாலும் தேவையற்ற அரசியல் சர்ச்சைகள் வரும். வீட்டுக்கு போய் என்டாஸ் பண்ணாருன்னா அப்போ எல்லாரும் என்ன கணிக்கிறாங்க, அப்போ அவருடைய அதிமுகவுடைய ஆதரவு இல்லாமலே இது வெற்றி பெற்றுருச்சு. 120 ஏற்கனவே ரீச் பண்ணிட்டாங்க. ஒருத்தருக்கு பதவி ஓட்டளிக்கும் அதிகாரம் எடுக்கப்பட்டால் கூட அமமுக காரர் வந்து ஓட்டு போகிறார், அப்போ 120 வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அதிமுகவை போய் அவர்களை பிரிந்து வந்திருந்தவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்றது தேவையில்லைன்னு தான் இருக்குது. அப்போ அதை மீறி அவர் போகிறான்றது அவருடைய விருப்பம், நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் போகிறார். ஆனால் அப்படி போனார்னா இப்போ என்ன வாக்குறுதி, இவங்க கேட்டதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுப்பீங்க, எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்லாம் கேட்ட கேள்விகள் பொதுமக்கள் மத்தியிலையும் வருது. அப்புறம் தூய சக்தின்னு சொல்லும்போது இந்த மாதிரி கேஸ் இருக்கவங்களாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி ஆகுன்ற மாதிரி சிரமம் வைக்கப்படுது. ஆனால் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா, ஏற்கனவே செங்கோட்டையன் மேலே இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதை கடந்து அவர்கள் மக்கள் மத்தியில் நிற்படி வெற்றி பெற்றார். இவங்களையும் அப்படியே சொல்லலாம், இவர்கள்லாம் மக்களால் வெற்றி பெற்று வந்தவர்கள் தானே. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குன்னு தெரியும், சிபிஐ கேஸ் இருக்குன்னு தெரியும், குட்கா கேஸ் இருக்குன்னு அதை தெரியும், மக்கள் இப்போ ஓட்டு போட்டு தான் அனுப்புகிறாங்க. அப்போ அதையெல்லாம் சொல்லி அவர் விளக்கமும் கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா அவர்களை நீங்கள் மந்திரிபதி ஆக்கினாலும் அவர்களுக்கெல்லாம் கான்டாக்ட் செக்ரட்டரி விஜய் தான் கொடுக்கணும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வந்து அவர்கள் மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் கொடுத்துட்டாங்க, அப்படி இப்படிலாம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம். அதனால் அது இவர்களெல்லாம் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த பிரச்சனை வராது. ரெண்டாவது, இவங்க அதிகாரத்துலையும் இல்லை இது வரைக்கும். காங்கிரஸ் ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து ஒரு 67 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 67, அதுக்கப்புறம் 60 வருஷம் ஆச்சு. அதனால் இனிமேல் அவர்கள் கொடுத்தாலுமே அவர்கள் மேலே பழைய குற்றச்சாட்டுகள் இருக்காது. அப்போ மற்றவர்களுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கோ நீ விடுதலை சிறுத்தைகளோ கொடுத்தா கூட குற்றச்சாட்டுகள் வரும்னு இருக்கு. ஆனால் அதிமுக கொடுக்குமோ அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும், அதோடு தான் அவர் வருவார்கள். அதை பற்றிய விமர்சனங்கள் பொதுவெளியில் வைக்கப்படும். அது ஒன்று. அப்புறம் சார் சொன்னதில் சட்டமன்றத்தில் பதில் சொல்லாமல் வெளியே போய் பதில் சொல்லணும். சட்டமன்றன்றது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அது ஆவணத்தை அது எதுக்கு எந்திரிச்சு நின்று நீங்கள் இதில் இந்த குறிப்புலேருந்து நீக்கிறோம், அவை குறிப்புலேருந்து நீக்கிறோம்னு சொல்லும்போது எதுக்கு அவ்வளோ சண்டை வருது, அவ்வளோ பிரச்சனை வருது? ரெக்கார்டு ஹிஸ்ட்ரி, நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்காமல் எக்ஸில் போய் பதில் போட்டிங்கன்னா அது அவை குறிப்பில் வராது. நீங்கள் அங்கங்கே ஆன் தி ஸ்பாட்டு உன்னையெல்லாம் இப்போ சபாநாயகர் சொல்லி ரகுமான் கான் உட்காரவே மாட்டேங்கிறாரு, உன்னையெல்லாம் ஆண்டவன் தான் உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைக்க கருணாநிதி எந்திரிச்சு உட்காருங்கன்றாரு, ரகுமான் உட்காராரு, நான் ஆண்டவன் இதற்கு முன்னால் தமிழகத்தை அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான அவை குறிப்பை போய் படித்தோம்னா அவ்வளோ சுவாரஸ்யமும் அவ்வளோ விவாதங்களும் ரசனையோடு எவ்வளவோ இருக்கும். ஆமா, அதுக்குள்ள பதில் சொல்ல மாட்டேன், எக்ஸ்ல போய் பதில் சொல்ல. முதலமைச்சர் பதில் சொல்லலன்னு தான் இருக்கும். ஆதரிக்கல நான். அவர் வந்து அங்க பதில் சொல்லாம எக்ஸ்ல பதில் சொல்ல. நீங்க எல்லாரும் என்ன பத்தி பேசுறீங்க சொல்றீங்க, அத புகழ்ந்து பேசுறீங்க. நீங்க எல்லாரும் என்ன பத்தி அவையில புகழ்ந்து பேசுங்க, நான் அப்படிதான் அமைதியா தான் உட்கார்ந்திருப்பேன்ற ஒரு பாயிண்ட் கேக்குறீங்க. அதுக்கு தான் சார் வந்து அந்த அப்படியே அவர் வந்து பதில் சொல்லாத வந்து கரெக்ட் எக்ஸ்ல போய் போறது நான் வந்து அதை அங்கீகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அந்த அதுவும் வந்து புதியவர்களுக்கானதுதான் இல்ல. அசம்பிளியில் உட்காந்துருக்கப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2 பேர் இருப்பாங்க, ஆல்ரெடி வந்து ஒரு முன்னாள் முதல்வர் தெரியும் இந்த பதில் வரணும் அப்படின்னு. அல்லது முதல்வர் பதில் சொல்லாட்டி கூட முன்னாடி இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் முதல்வர் நோட்டு வரும், அதுக்கெல்லாம் ஒரு திரும்பி ஒரு கண்ணு காமிப்பாங்க, கையை மட்டும் சம் சிக்னல் உடனே இங்க பாஞ்சிருவாங்க. நீங்க திருட்டுத்தனமா வந்து நீங்க ஆட்சி அமைச்சீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இவர் சபாநாயகர்
அதை மட்டும் நீக்கிக்கிறேன் அப்படின்றாரு. இங்க மற்றவங்க எதிர்கட்சிகள் வரிசை சார்ந்த தலை ஒரு குரல் கூட கொடுக்கலாம். புதியவர்கள் எனக்கு தெரியாது இப்ப ரியாக்ட் பண்ணலாமா திரும்ப பேசலாமா ஒரு முறையும் செங்கோட்டையன் அவர்கள் அந்த வழிமுறையை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதனால அது புதியவர்கள்ன்ற முறையில் பார்க்கலாமே ஒழிய அதை நான் வந்து ஆனா என்னன்னா சார் இவருக்கு 6 மாசம் டைம் இருக்கு. ஸோ இப்போ 6 மாசம் ஆட்சியை எப்படி இருந்தாலும் அவர் நடத்த போறாரு, எந்த சிக்கலும் இல்லாதப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு கூட சிவி சண்முகம் அவங்க தரப்பு ஆதரவு வாங்கி கொஞ்சம் பொறுமையா கூட ரன் பண்ணிருக்கலாம். இவ்வளவு அவசரமா அதை போய் இது பண்றாங்கன்னா அப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மேல அவருக்கு பெரிய நம்பிக்கை இல்லாம நீங்க அதே தானே திரும்ப சொன்னீங்க. இவர் மாப்பிள்ளை இவர் தான் போட்டிருக்க சட்டை எல்லாம் எங்க சட்டை அப்படின்னு சொல்லி கிண்டலும் கேலியும் வந்துச்சு. நாளைக்கு இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து இப்போதைக்கு விஜய் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆதரிக்கிறோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியெல்லாம் தொடர்வோம், அவர்கள் நடத்துகிற போராட்டங்களில் பங்கேற்போம்ன்றாங்க. அப்போ அங்கே இந்த பக்கம் அரசை ஆதரிச்சுக்கிட்டு நீங்கள் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்து திமுக நடத்துதுன்னா அதோடையுமே நிற்போம் அப்படின்னா அது ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருக்கும், ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். இதுவும் அதுவும் அப்போ ஒன்று இவர்கள் திடீர்னு திமுக பக்கம் போய்விட்டார்கள்லாம் என்ன செய்வது அப்படின்றதுக்கு அவர்கள் இருந்த அந்த நினைப்பே வராதில்லை உங்களுக்கு. நீங்கள் அந்த இவர்களுக்கு வீழ்த்தலாமான்ற எண்ணமே நீங்கள் அவங்க ஆதரவு இல்லாதப்போ தான் வரும். ஆதரவு இதை விட பல மடங்கு இருக்குது அப்படின்னா நமக்கு எதிர்த்து என்ன ஆகிறதுன்ற ஒரு யோசனை உங்களுக்கு வந்துடும்ல. அப்படி பலவீனப்பட்டுருவாங்க. அந்த ஒரு எதிர்மறையான சிந்தனையை அவர்களுக்கு தோன்றாமலே போயிடும். ஸோ இவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு தோணாது, அவங்க இருக்கனால இவங்களுக்கு தோணாது, ரெண்டுமே அவருக்கு ப்ளஸ்ஸு. அதனால் அவர் போய் பார்த்தார்ன்றது அது ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சட்டமன்றத்தில் பேசும்போது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சபாநாயகரே கேட்குறாரு பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த வாய்ப்பு வழங்குறாரு. அப்போ அதுலேயே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க கொடுக்கணும். அதனால் அது ஒரு எப்படி வந்து ஒரு தாவேக்காவே எதிர்த்து நின்று ஜெயித்து திமுக கூட்டணி இருந்து வந்தவர்கள் ஆதரவு கொடுப்பது தவறில்லைன்னு போயிடுச்சோ, அதே மாதிரி திமுகவையும் தாவேக்காவையும் வீழ்த்தி ஜெயித்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுப்பது தவறில்லைன்னு வந்துருச்சோ, அப்புறம் விஜய் மட்டும் அதை போய் பார்த்தாருன்றதை நம்ம ஏன் தவறாக பார்க்கணும்? அவருக்கு இத்தனைக்கு தேவை வேற இருக்குது, அவருக்கு ஆட்சியை வந்து பலப்படுத்துறதுக்கான தேவை வேற இருக்குது. இவர்களுக்கெல்லாம் வெறும் ஆசை தான் இருக்குது, அவருக்கு தேவையே இருக்குது. என்ன இவர்களுக்கு வந்து பதவி அதெல்லாம் வரணும்னு அதிமுக இருக்கலாம், பட் அவருக்கு தேவை இருக்கும்போது அதை அங்கீகரித்து போனது. அது வந்து அதிமுக விமர்சனம் இன்னொரு அணி விமர்சனத்துக்கு உட்படுத்தும். எப்படி இவர் போய் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணுவாங்க. அதெல்லாம் அரசியல் விமர்சனங்கள் வரும், இன்னும் போக போக அதிகமான விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் அவர் எதிர்கொண்டு தான் அரசியல் பண்ணணும். எல்லாரும் இப்போ ஸ்டாலினை எதிர்த்து இவர் எவ்வளோ அரசியல் பண்ணார், அதை எதிர்த்து தான் ஸ்டாலின் அரசியல் பண்ணாங்க. அது மாதிரி தான் இவரும் வந்து வருகிற விமர்சனங்களை அவர் எடுத்து தான் கையாண்டதை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை எப்படி சிறப்பாக பண்ணுறாருன்னு போக பார்க்கணும். இன்னும் அவர் சொன்ன மாதிரி நம்ம உடனே சபையில் எந்திரிச்சு பதில் சொல்கிறதுக்கான குறிப்புகள் கொடுக்கறதுக்கான குறிப்பு வந்தால் தான் அதுக்கப்புறம் பதிவிடுங்க எக்ஸில் வந்துன்னு இல்லாமல் இப்போ நீங்கள் இவர் பேசுகிறாரு ஒரே ஒரு பாயிண்ட் கொண்டுறாருங்க, துள்ளி பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் ஒரு இடத்துல முடியாதப்பா அப்படிதான் சொல்லணும். அப்புறம் ஆனால் நீங்கள் உதயநிதி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுறாரு. இப்போ அவரே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்தார்ல, விஜய் வந்து வாசித்தார்ல, எல்லாருக்கும் நன்றி சொன்னார்ல, இவர் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாருன்னு சொல்லி அந்த வரியை சொல்கிறாரு ஞாபகப்படுத்தி. ஏன்னா அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறார். அப்போ அந்த ப்ரிப்பரேஷன் பேப்பர் ரெடி பண்ணி அங்கேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க பேசி முடிச்சோன்னே அதெல்லாம் வரியை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது மாதிரி ஒரு பேசணுன்னே அங்கேயே கூட ஒரு இன்னொருத்தர் பேச விட்டு அதுக்குள்ளே இந்த பேப்பர் ரெடி பண்ணி இந்த மாதிரி சொல்லலாம்னு நம்ம சிஎம்ஏ சொல்லிடணும் அங்கேயே ஆன் தி ஸ்பாட். இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வீட்டுக்கு போய் தான் அதே மாதிரி கரூரில் திருச்சி ஏர்போர்ட்டில் பண்ண அப்புறம் அதுக்கப்புறம் போய் 2-3 நாள் கழிச்சு தான் வீடியோ போட்டார். அந்த மாதிரி அங்கேயே நின்று எனக்கு இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்தால் கேள்விப்படுறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு அதிகாரிகள் என்னை வர வேணான்னு சொல்கிறாங்க, அதனால் நான் போகிறேன், என் கட்சிக்காரர்கள் பார்த்துக்குவாங்க, நான் மனவேதனையோட போகிறேன், உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன்ட்டு போயிருந்தோம். 2 வரி தானே, இதை சொந்தமாக சொல்லாமல் தானே போகிறாரு அவர். அதுதானே விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அது. அதனால் இவர் அந்தந்த இடத்துல வந்து ஒரு சின்ன வார்த்தைகளாவது சொல்லி இதற்கு நான் விரைவில் பதில் அளிக்கிறேன், இப்போ அவையினுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல, இதற்கு உரிய பதிலை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 2 வரியாவது பதில் சொல்லலாம். அப்படியே அமைதியாக இருக்காரு, அது வந்து அது விமர்சனத்துக்குள்ளாகுது. சார், திரு முதல்வர்கள் கொடுத்த அறிக்கையில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கள் எல்லாமே பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தது உங்களுக்கு தெரியாதா, அவங்க சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு புள்ளியை வைக்கிறாரு. இன்னொன்று, கட்சி வந்து இப்போது தாவேக்காவோட வெற்றி பெற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது பெரும்பாலும் அர்பன் பகுதியில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அடுத்த லெவலில் ஒரு எஸ்பி வேலுமணி மாதிரியோ சிவி சண்முகம் மாதிரியோ ஒரு தலகத்தர்கள் இருந்தால், விமர்சனமாக இருந்தால் கூட நாளடைவில் அவங்க நமக்கு பலம் சேர்ப்பாங்கன்ற புள்ளியில் போய் அதை அணுகிறதும் ஒரு லாங் டேர்முக்கு இவங்க நமக்கு பயன்படுவாங்கன்னு யோசிக்கிறது ஒரு சரியான அப்ரோச் தானே சார்? ஜானகி ராமச்சந்திரன் அந்த அம்மையாருக்கு வந்து ஒரு மாதமோ 3 வாரமோ ஆளுநர் டைம் கொடுத்தார். அவங்கள காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவு தர்றதாக முதல்ல ஒரு பேச்சு இருந்தது. அது கடைசி நேரத்தில் அவர்கள் பல காரணங்களால் அதை தரலை. அப்போது அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் ராஜாராம், ராகவானந்தம் பொதுச் செயலாளராக இருந்தவர், அவங்கெல்லாம் கோபாலபுரம் போய் கலைஞர் கருணாநிதியை பார்த்து நீங்கள் ஆதரவு தரணும், ஜானகி ராமச்சந்திரன் அமைச்சரவை நீடிக்கிறதுக்குன்னு கேட்டாங்க. இது போதாதுன்ட்டு ஜானகியே கலைஞர் கருணாநிதிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதனால் இதெல்லாம் நடந்திருக்கு. அவர் வந்து அவர்களை அரவணைக்கணும்னு நினைக்கிறதுல எனக்கு எந்த தவறும் தெரியலை.
அதை இவ்வளவு வேகமாக வெளிப்படையாக அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவரை ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவரை நம்பி இப்படி அவர்கள் தொடங்கிய காலத்திலிருந்து ஒரு 40 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் சி.வி. சண்முகம் இவர்களெல்லாம், அவர்கள் எங்கே பிறந்து அவர்கள் பிறந்த தாயகத்தில் இருந்து பிரிஞ்சு இப்படி ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு ஒரு பெரிய ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அவர்களுக்கு இவர் ஒரு தார்மீக ஆதரவும், அவர்களை அரவணைக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், நீங்கள் என்னை நம்பி வரலாம்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கிறார். அது எனக்கு புரியுது. அதனால் அவர் பண்ணதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீஸ் இன் அ வின்-வின் சிச்சுவேஷன். அதனால் அவர்களுடைய ஆதரவு, இவர்கள் இந்த இந்த திமுகவினரும் சரி, திமுகவுடைய தோழமை கட்சிகளும், நீங்கள் எங்கள் தயவில் தான் ஆள்றீங்க, நீங்கள் எங்கள் தயவில் தான் ஆள்றீங்கன்னு சொல்லியே இவரை அந்த மூலைக்கு தள்ளிடுவாங்களோன்ற அச்சம் கூட எனக்கு இருக்குது. போகிற போக்கில் பாஜக எதிர்ப்பை இவர் குறைத்து கொள்ளுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க நகர்ப்புறத்தில் தான் வென்றிருக்கிறாருன்ட்டு. அப்படி இல்லை, ஒரு 8 மாவட்டங்கள் தவிர அந்த 38 மாவட்டங்களில் பல இடங்களில் அவர் வென்றிருக்கிறார். கன்னியாகுமரியில் ஒரு இடமும் அவர் வெல்லவில்லை என்றாலும் கூட அங்கே முன்னாடி அவங்க வெற்றி இது பார்த்திங்கன்னா வேறுபாடு பார்த்திங்கன்னா 40,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர் இந்த முறை 10,000 வாக்குகளை தான் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். நான் அங்கே வெற்றி பெறுவார் பெருமளவில்னு நினச்சேன். ஆனால் அவர் போதுமான அளவு போய் பரப்புரையில் ஒரு பெரிய அவங்க மற்ற 2 பேர் பண்ண அளவுக்கெல்லாம் பண்ணலை. அதனால் இதெல்லாம் பண்ணாதையே இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவும் அன்பும் நம்ம தமிழக மக்கள்கிட்ட அவருக்கு வருது அப்படின்னா அவர் அதாவது இப்போ விவிலியத்தில் சொல்கிற மாதிரி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு he has to show himself as a pragmatist. அதுதான் இந்த 25 பேர் அரவணைக்கிறது. அது எனக்கு புரியுது. தார்மீக அடிப்படையில் அவைத்தலைவர் ஒரு முடிவை எடுப்பாருன்னு நான் நம்பலை. அந்த அளவுக்கு நான் ஒரு விவரம் தெரியாத ஆள் இல்லை. ஆனால் அப்படி எடுத்தால் அது ஹை பாலிட்டிக்ஸாக இருக்கும், அது ஹை மைண்டட்னஸாக இருக்கும். அந்த மாதிரியாக பொது வாழ்வு ஒரு 40-50 ஆண்டுகளாக தமிழகத்திலேயோ அல்லது இந்தியாவிலேயோ இல்லை வெளிநாடுகளில் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கார். அவருக்கு வரக்கூடிய ஆதரவை எல்லாம் அவர் திரட்ட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார். அவரை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார். அவரை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறார். மத்திய அரசோடு முழுமையாக ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் எம்ஜிஆர் அவருக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ இந்த உடனே பதில் சொல்கிறது, எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், அவருடைய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள், மற்றவர்கள், அதிகாரிகள்லாம் நாளைக்கு கலைஞர் இந்த மாதிரி கேட்பார், எனக்கு எல்லா தகவலும் தாங்கன்னு சொல்லிட்டு முதல்லையே வாங்கி அதுக்கு தயாராகிட்டு போவாராம். அதே மாதிரி ஒரு நாள் அவங்க சொன்ன மாதிரியே நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு போவார். அந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ண மாதிரி எம்ஜிஆர் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம், ஜெயலலிதா அம்மையாரை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக சபையை எதிர்ப்பை சமாளித்தார்கள். இவர் வேகமாக கற்றுக்குவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இதில் முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சி.வி. சண்முகம் டெல்லி போகிறாரு, அவருடைய எம்பி பதவியை ராஜினாமா பண்ணாங்க, 2 நாட்கள் தங்குறாரு. அதுக்கப்புறம் இங்கே சென்னை வராரு. சென்னை வந்ததுக்கப்புறம் தான் இந்த எல்லா சிக்கல்களும் நடக்குது. நாங்கள் என்டிஏலேருந்து வெளியே வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி இவங்க என்டிஏல இல்லை அப்படின்னு விஜய் போய் அவங்க கூட நிற்கிறது சரியானதானா? ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதில் அவருடைய பங்கு என்ன, தங்கமணி அவர்களோட பங்கு என்ன, சி.வி. சண்முகோட பங்கு என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எஸ்பி வேலுமணி அவர்கள் RSS கூட்டத்திலே பங்கேற்றாங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டே நான் அவங்களோட போய் சேர்றேன் அப்படிங்கிறது சரியான பார்வை தானா? அப்போ இதுக்கு பின்னாடி பாஜகவுடைய கணக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. நீங்கள் இதை அந்த ஆங்கிளில் பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, எது நடந்தாலும் ஒரு சின்ன புள்ள தூங்கிட்டு இருக்கும்போது பெட்டில் ஒரு யூரின் போயிட்டா கூட அதுக்கும் பாரதிய ஜனதா தான் காரணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழக அரசியல் போயிடுச்சு. அதனுடைய பலன் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ அவங்கவுங்களுடைய அரசியலை திடப்படுத்தி அவங்கவுங்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி கொள்கை சார்ந்த நடவடிக்கைகளை எடுத்து விட்டுட்டு யாரோ ஒரு ஆள் மேலே பழிய போட்டு தப்பிச்சுக்கலாங்கிற அந்த ஒரு ப்ளேம் கேம் பாலிடிக்ஸ் இனிமேலும் தமிழ்நாட்டில் வேலையாகாது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா என்னுடைய பார்வை, நானே பல விவாதங்களில் கூட சொல்லியிருந்தது என்னென்னா, விஜய் அவர்கள் எடப்பாடியார் அவர்களையும் போய் சந்திச்சிருக்கணும், பாரதிய ஜனதா ஆஃபீஸ்க்கு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. அப்போது ஏன் இவர் விஜய் அவர்கள் எடப்பாடியாரை போய் பார்க்கலன்னு நம்மளும் யோசிக்கிறோம் இல்லையா? உட்காந்து யோசிக்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கனாக்கா, தேர்தலுக்கு முந்தின நாள் பரப்புரை அந்த சைலண்ட் டேக்கு முன்னாடி தான் அவர் எடப்பாடியார் அவர்களை நேர்முகமாக விமர்சிக்கிறாரு விஜய்.
அதற்கு காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த எடப்பாடி கான்ஸ்டிடியூஷனில் டிவிகேவை வந்து அந்த வேட்பாளரை தூக்குனது. அப்போ அந்த இடத்துல எந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்கங்கிற பார்வையும் விஜய்க்கு வரும் இல்லையா? ஆனால் அதையும் மீறி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல்னு போய் எடப்பாடியார் அவர்களையும் பார்த்துருக்கலாம். ஏன்னா அன்றைக்கி அவருக்கு பிறந்த நாளும் கூட, அந்த அன்னைக்கு போய் பார்த்து கூட நீங்கள் வாழ்த்து சொல்லியும் இன்னுமே கூட இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு அவருடைய இன்னும் பீக் ஆஃபீஸ் பெருந்தன்மையை கூட காமிச்சிருந்துருக்கலாம். பட் நம்ம பார்க்கும்போது ஏன் வந்து ஐயா எடப்பாடியாரை போய் விஜய் அவர்கள் சந்திக்கலைங்கிறத யோசிக்கும்போது எடப்பாடி கேண்டிடேட்டை தூக்குனது தான் அவருக்கு வந்து பெரிய வருத்தமாக இருக்குமோங்கிறது என்னுடைய பார்வை. அடுத்தது வந்து இன்னைக்கு சிவி சண்முகம் இல்லை ஒரு கடுமையான விமர்சனத்தை திமுக மேலே வச்சாரு. தீய சக்தின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்ச ஸ்டாலினை போய் பார்க்குறாருங்கிற பட்சத்தில் அவருக்கு அடுத்த புரோட்டோகால் இருக்குது இபிஎஸ் தானே. அது ஒரு இன்சிடென்ட்டுக்காக காயப்பட்டங்கிறதுக்காக அவரை பார்க்கலங்கிறது சரியா இதுதானா? ஆனால் சிவிஎஸ்ல பார்க்குறாருங்கும் போதே அப்போ அவருக்கு அங்கே ஒரு கணக்கு இருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்லை நான் அதனால தான் சொல்கிறேன் அவர் பார்த்துருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. ரெண்டாவது வந்து இப்போ திமுக கூட மற்ற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் போகிறாருன்னா அவர் அரசியல் சார்ந்தும் போகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது விஜய் எல்லாரும் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற அளவுக்கு அவர் நபர் இல்லை. இப்போ நான் பார்க்குறது என்னென்னா கம்ப்ளீட்லி இஸ் ஐசோலேட்டிங் டிஎம்கே. டிஎம்கேயில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பிரேமலதா அம்மையாரை தவிர அத்தனை கட்சி இங்கே இருக்குது. அப்போ திமுகவை வந்து ஐசோலேட் பண்ணுறார். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணன் சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா வந்து இன்னொரு சப்போர்ட்டும் நமக்கு தேவை, இல்லைன்னா இவங்க கேம் விளையாடுவாங்க. ஏன்னா பாலிடிக்ஸ்னு வந்தாச்சு. நீங்கள் எந்த விளையாட்டை விளையாடுறீங்களோ அந்த விளையாட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த விளையாட்டை விளையாண்டாகும். கபடி விளையாடுறவர் வந்து நான் கிரிக்கெட் விளையாட வந்திருக்கேன், நான் கபடி விளையாண்ட மாதிரியே கிரிக்கெட் விளையாட முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ளார இந்த ஜாபவானுகளுக்குள்ளார காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை தகவமைச்சுக்கிறாருங்கிறத நான் பார்க்குறேன். அப்போ சிவி சண்முகம் வந்து அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் பாரதிய ஜனதா கூட உடைச்சிடுறோம். எடப்பாடியார் அவருக்கு ஒரு பையன் தான், எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது, வாங்க புல்லு மேலே வேணால் சத்தியம் பண்ணலாங்கிற அளவுக்கு போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரே ஸ்ட்ரோக் ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி திமுகவை ஐசோலேட் பண்ணுறாரு. இங்கே அண்ணா திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளார இருக்கிற ஃபேக்ஷனில் இன்றைக்கி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் வந்து ஐயா எடப்பாடியார்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா 82 மாவட்ட செயலாளர்கள், அதில் இவங்களை ஒரு 25 பேர் இந்த உறுப்பினர்கள், அது இல்லாமல் வேறு 2-3 பேர்த்த தூக்கி இருக்காரு, புதுசாக பதவியும் போட்டார். கட்சிங்கிறது வந்து எடப்பாடியார் அவர் கையில் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிங்கும் போது இன்றைக்கி லெட்டர் கொடுத்தது பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஃபேக்ஷனில் சிவி சண்முகம் ஃபேக்ஷனில் 25 பேர் இருக்காங்க, அவங்க ஃபேக்ஷனில் 22 பேர் இருக்காங்க. எந்த பக்கம் வந்து ஸ்பீக்கர் முடிவு எடுப்பார், எந்த அடிப்படையில் எடுப்பாருங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்குற பார்வை என்னன்னாக்கா அமமுக எப்படி வந்து அவங்க ஓட்டு போட்டு ஒரு கட்சியினுடைய ஒரு சிங்கிள் எம்எல்ஏக்கு வந்து எந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிஷனோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் தான் இந்த எம்எல்ஏக்களுக்கும் இருக்குங்கிறது என்னுடைய பார்வை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா சிவி சண்முகனுடைய பேட்டியில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 பேர் கொடுத்த லெட்டரில் இந்த லெட்டர்லையும் கையெழுத்து போட்டவங்க இருக்காங்க, அந்த லெட்டர்லையும் கையெழுத்து போட்டு இருக்காங்க. அப்போ எந்த அடிப்படையில் போய் அவர் எடுப்பார்? ஆனால் பேரவையில் கிளியர் ஆயிடுச்சு. 25 பேர் ஒரு பக்கம் இருக்காங்க, 22 பேர் ஒரு பக்கம் இருக்காங்கும் போது அப்போ சிவி சண்முகம் சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் முரணா இருக்கு. பேரவையில் கிளியராக எந்திரிச்சு நின்ட்டாங்களே. அதனால தான் இது ஸ்பீக்கர் மேலேயும் நம்ம பழி போட முடியாத சூழ்நிலை. அப்போ நீங்கள் வந்து இங்கே ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இவங்க ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க, அப்போ அதனால் அவர் பேசுகிறதுக்கும் எங்கிட்ட அனுமதி கேட்டிருக்காரு, அதனால் நான் அனுமதி கொடுக்குறேன்றார். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர்னுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு போனால் கூட ஸ்பீக்கர் என்ன டெசிஷன் எடுக்கிறாருங்கிறது தான் கோர்ட்டும் பார்க்கும். ஏன்னா ஸ்பீக்கருக்குன்னு ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்குது, கோர்ட்டுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிகார மையங்கள் வந்து ஒன்னொரு அதிகாரத்துக்குள்ளார இன்னொருத்தர் நுழைய மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுல. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த இடத்துல ஒரு பக்கம் திமுகவை ஐசோலேட் பண்ணுறாரு, வெறும் மைனாரிட்டி திமுகவுன்னு அம்மையார் ஜெயலலிதா வாய்வலிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் திமுகவை என்ன சொல்லுதுன்னா, எங்களுடைய இவரே பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலினே பேசுகிறார், எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியை வச்சு தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏன் சார் நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடல, எதுக்காக அப்ஸ்டைன் பண்ணீங்க? திமுக 59 எம்எல்ஏ வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு பதில் என்ன, போட்டாலும் போடலனாலும் தோற்றுரும்ல, அப்புறம் எதுக்கு எடப்பாடி மட்டும் அவர் 22 பேர் போட்டார்? நீங்கள் பண்ணுற விமர்சனம், உங்களுக்கு இந்த அரசாங்கத்து மேலே எதிர்ப்பும் விமர்சனம் இருந்தால் நின்று ஓட்டு போட்டுருக்கணுமா இல்லையா? அப்போ இப்போ கூட எதையா சொன்னார், நீங்கள் வந்து இல்லை நீங்கள் போய் எக்ஸில் போய் போடுறது என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இட் இஸ் அ பவர்ஃபுல் சோஷியல் மீடியா எரா. அப்போ வந்து நீங்கள் உடனே இது வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இல்லை, உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே ஒரு சட்டமன்றத்திலே உடனே எந்திரிச்சு போடணும்னு அங்க பேசியிருந்தா கூட பல பேர் குறுக்கிட வேண்டியிருக்கு. சார் சொல்ற முக்கியமான பாயிண்ட், நாளைக்கு அவை குறிப்புங்கிறது இன்னைக்கான ஆவணம் இல்லை,
நம்ம கிட்ட சார் சொன்ன மாதிரி 67க்கு முன்னாடி தான் அவை குறிப்பை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு தகவல்கள் இருக்கும்போது இங்க எதிர்க்கட்சியில் அவர் பேசினாரு, முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லல அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க சொல்ற இதே சோசியல் மீடியா ஏரால இன்னைக்கு டிவிக்கு ஆட்கள் என்னடா உதயநிதி ஸ்கோர் பண்ணிட்டாரு, நம்ம தலைவர் ஒண்ணுமே பண்ணல, தலைவர் ஒண்ணுமே பேசல அப்படின்னு அவங்களே பேசுறது இருக்கு. சோ அது ஒரு நெரேட்டிவா ஒண்ணு இருக்குல்ல, நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இல்ல உதயநிதி ஸ்டாலின் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணாருன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. அன்னைக்கு அவருடைய பேச்சு எல்லாராலையுமே பாராட்டப்படக்கூடிய பேச்சு தான் அன்னைக்கு. நான் கேக்குற தெளிவா எந்த பாயிண்ட்ல அவர் ஸ்கோர் பண்ணாருன்னு மட்டும் சொல்லுங்க. எந்த பாயிண்ட், ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சாமியா அப்படியே பயங்கரமா கார்னர் பண்ணிட்டாரு விஜய்னால ஒண்ணு இல்ல சார். இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் இல்ல, அவரே அன்னைக்கு பேசின அந்த விஷயங்கள் இருக்குல்ல சார், அந்த கோர்வை இருக்குல்ல. இல்லங்க இது எல்லாமே ஒரு நான் தான் முதல்லயே சொன்னேனே, அந்த லைவ்ல பத்தி இந்த காமெடி கிமெடி பேசுறதெல்லாம் ஓகே. கிரக்ஸ் ஆஃப் தி மெசேஜ் இருக்குல்ல. இல்ல சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். இன்னைக்கு என்னன்னா நீங்க சொல்ற மொக்க வாங்கிட்டீங்க சார். இல்ல சார், நீங்க சொல்ற சோஷியல் மீடியா ஏரால இருக்கும்போது மொக்க வாங்கிருக்கீங்க நீங்க. இப்போ சோசியல் மீடியா இனிமேல் என்ன ஒரு சட்டம் வர போறது அறிவிக்க போறாங்கன்னா, நீங்க வந்து அசம்பிளியில பேசிடலாம், அதுக்கு பதில் யாரு வேணாம். இப்போ பிரேமலதா அவர்கள் வந்து அசம்பிளியில் பேசிடலாம், அல்லது ஆளுங்கட்சியில் இருக்க ஆதவர்ஜுனா அவர்கள் கூட அசம்பிளியில் ஒன்று பேசிடுவார். அங்கே அசம்பிளியில் உதயநிதி அவர்களோ அல்லது அதிமுகவோ திமுகவோ யாரும் அங்கே பிரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவங்க போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் அவங்க வந்து வீட்டில் இருந்து கூட வந்து ட்விட்டரில் எக்ஸில் போட்டாங்கன்னா அதை வந்து அவை குறிப்பில் சேர்த்திடுவாங்க அப்படின்னு கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கூட நம்ம இந்த இதை ஏற்றுக்கலாம். ஆனால் நான் பதில் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டுருவேன், பதில் எக்ஸில் போட்டுருவேன், அது வந்து சோசியல் மீடியாவில் தான் இருக்குன்னா அப்படியே சட்டமன்றம் நடத்துகிறோம், எக்ஸில் நடத்திட்டு போயிடலாமே. இல்லைங்க, நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். கண்ணன் அவர்களும் தெளிவாக சொன்னார், முன்னாடியே கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, கேள்விக்கு இல்லைனா கூட நான் அடுத்த நாள் கூட வந்து சொல்லுவாங்க. இப்போ இவங்க சொல்கிற மாதிரிலாம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு கேள்வி கேட்டோன்னே உடனே வந்து விஜய் எந்திரிச்சு நின்று பதில் சொல்லலைன்னா அது செல்லாதுன்னு போகுதுன்னு அவசியம் இல்லை. எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம? அவர் பிரபாகரன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி காலம் கூட வரலாம். இல்ல சார், எங்கன்னா தாவேகாவுடைய கட்டமைப்பு என்னன்னா விஜய் வந்து ஒரு மாஸ் லீடர், ஒரு ஸ்டார்டம். இல்ல என்ன கேள்வி கட்சியில அந்த ஸ்டார்டம் இல்ல சார், நான் என்னோட கேள்வி எந்த கட்சியில அந்த ஸ்டார்டம் இல்ல. அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா பார்த்து இன்னைக்கு அவரு உதயநிதி ஒன்று கேட்கிறாரு, அவரு ப்ரிப்பேர் பண்றதை பேச அதுக்கு பதிலடி இல்லங்கும் போது அவங்க தொண்டர்களுக்கே ஒரு விதமான அந்த ஸ்டார்டம் இறங்கிடாதா? அப்படி கட்டமைக்கப்பட்ட கட்சிக்கு அது ஒரு சிக்கல் தானே. நீங்க உடனடியாக ரியாக்ட் பண்றதானே சரியா இருக்கும். இல்லைங்க, தேவையில்லைங்க அரசியல்ல. இது என்ன ரேபிட் ஃபயர் ரவுண்டா? இது அரசாங்கம். இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் சோசியல் மீடியால இருக்கு கௌதம். அதனாலதான் சொன்னேன், உங்களுடைய 2.0 ஆட்சி இது இல்ல, அதை புரிஞ்சுக்குங்க. திமுக காரங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தாவேகா காரங்க பிஹேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கு. அதனால வந்து கலைஞர் ஒர்க் பண்ண மாதிரியே ஸ்டாலின் ஒர்க் பண்ண முடியாது, ஐயா ஸ்டாலின் ஒர்க் பண்ண மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஒர்க் பண்ண முடியாது, அம்மையார் ஜெயலலிதா ஒர்க் பண்ண மாதிரி எடப்பாடியார் ஒர்க் பண்ண முடியாது. அவரவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு அவங்கவுங்க பண்ணுவாங்க. இப்போ அவர் ட்விட்டரில் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு பூரா அந்த இன்ஃபர்மேஷன் வருது சார். சட்டமன்றத்தில் பேசினா கூட மேபி பிரபாகரன் ஒரு ரிப்போர்ட்டர், அவங்க வந்து ஒரு மீடியா பீப்புளுங்கிறனால பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போட்ட உடனே அத்தனை பேரும் எல்லா கட்சிக்காரனும் பார்க்குறேன் சார் அதை. அப்போது ஒரு 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 பதிலை சட்டசபையில் கொடுத்தா மட்டும்தான் அது பதில் இல்லை, சட்டசபையிலையும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதை நான் வந்து அதில் மறுதளிக்கல. ஆனால் இங்கே பேசினாதான் அது பேச்சு. வலைதளத்தில் போயிட்டு நீங்கள் பேசுறது பேச்சு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இங்கே நான் அதை தான் திருப்பி கேட்குறேன். இவர் மாஸ் காமிச்சிட்டார்னா எந்த இடத்துல மாஸ் காமிச்சிட்டார் மட்டும் அவர் பேசின மொத்தத்தில் அந்த மாஸ் என்ன மாசுங்கிறது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்டுக்கிட்டே இருக்க நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பாருங்க, இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் மாஸ் காமிச்சிட்டாருங்க அப்படின்னு எதோ ஒன்று சொல்லுங்க. அவர் கேட்ட அத்தனை விமர்சனத்துக்கும் பதில் இல்லாமல் இருந்துச்சு. அந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவர் பேசினது எதிர்த்தரப்பாலையுமே இன்னைக்கு ஒரு நல்லதாபா பேசியிருக்காருன்னு நம்ம ட்விட்டர்ல தான் சார் பாக்குறோம். அதுல எவ்வளவு பேர் அவர் பாராட்டியதை நம்ம பாக்குறோம். புரியுது இல்ல? அப்ப நீங்களே ட்விட்டர் தானே பாத்தீங்க, சபையை பார்க்கல. அவர் பேசுறது தான் சார் இங்க போடுறாங்க. சோ அப்போ நீங்க அங்கேயே விஜய் அதுக்கு இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணிருந்தா அவங்க ஆட்கள் அவர் சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்கல்ல. தேவை இல்லைங்க, நான் அதை தான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்ப உடனே வந்து இப்ப இதே பேட்டர்னே ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீ நாட் டு பி, நீங்களும் நானும் அவருடைய பேட்டர்னை டிசைட் பண்றதுக்கு who we are. அவருடைய ஸ்டைலுங்க, அது அவருடைய விருப்பம். அது நல்லா இருந்தா நம்ம பாராட்ட போறோம், நல்லா இல்லைன்னா நம்மளே விமர்சிக்க போறோம் விஜய் அவர்களை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.